ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? கவலையே படாதீங்க. ஏசி இல்லாமலே நம்ம வீட்டில் நல்ல சில்லுன்னு தூங்குறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா, ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கங்க. பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 3லிருந்து 4 ட்ராப் அளவுக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். நிறைய கம்ஃபர்ட் சேர்த்துறாதீங்க. 3லிருந்து 4 ட்ராப் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் நான் ஒரு காட்டன் பெட்ஷீட் எடுத்திருக்கேன். இது இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். காட்டன் பெட்ஷீட் அல்லது காட்டன் டவல், காட்டன் ஸ்க்ரீன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. துணி நல்ல மெல்லிஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கிற துணி சேர்க்கக்கூடாது. நல்ல மெல்லிஸாக இருக்கிற துணி சேர்த்துக்கோங்க. நம்ம கம்ஃபர்ட் எதுக்காக சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈர துணியை அப்படியே எடுத்து நம்ம ரூமில் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈர வாடை அடிக்கும் இல்லையா? அது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கம்ஃபர்ட் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி விண்டோவில் நீங்கள் கர்டைன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த வெயில் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஹீட் அப்சார்ப் ஆகாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கர்டைன்ஸ் இல்லைனா ஏதாவது சாரி அல்லது போர்வையை கூட நீங்கள் போட்டு ஒரு கிளிப் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெயில் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ வீடு ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம ஓரமாக ஒதுக்கி விட்டுடலாம். நம்ம பெட்ஷீட்டை தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருந்தோம் இல்லையா? அதை இந்த மாதிரி ஸ்க்ரீனை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜன்னலை திறந்து விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துருந்தோம் இல்லையா? அந்த பெட்ஷீட்டை போட்டு விட்டுருங்க. பெட்ஷீட்டை போட்டுட்டு நான் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு 3 கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஜன்னல் திறந்து வச்சுருக்கோம் இல்லையா? வெளியிலேருந்து காற்றடிக்கும் போது அந்த காற்று இந்த ஈர துணியில் பட்டு நமக்கு நல்ல சில்லுன்னு காற்றடிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரூமே நல்லா சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான டிப்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ரூமில் தூங்க போகிறீங்களோ அந்த ரூமில் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூப்லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூப்லைட்டில் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டியூப்லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்யும் போதும் நம்ம வீட்டில் ரூமில் ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் காலையிலேயே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையிலே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம நைட்டு பார்க்கும்போது அது நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகி இது நல்ல ஐஸ் கட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எந்த ரூமில் நம்ம தூங்குவோமோ அந்த ரூமில் இந்த மாதிரி கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் அல்லது ஒரு சேர் போட்டு அதில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுறதுனால மேலே ஃபேன் ஓடும்போது அந்த ஃபேன் காற்று இந்த ஐஸ் கட்டியில் பட்டு அந்த ஐஸ் கட்டி கரைய நமக்கு நல்ல சில்லுன்னு காற்று வருங்க. நம்ம ரூமே நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்கிறத விட இந்த மாதிரி டேபிள் ஃபேனும் நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. டேபிள் ஃபேனில் நல்லாவே காற்று வரும் இல்லையா? இந்த மாதிரி டேபிள் ஃபேன் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் ஃபேன் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேரு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டூல் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய பவுலில் அதை எடுத்து வச்சுருங்க. அந்த பாத்திரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேன் காற்று நேரடியாக டைரெக்டாக அந்த ஐஸ் கட்டியில் படும்போது இன்னுமே நமக்கு நல்ல கூலிங்காக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி கரைய நமக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செலோ டேப்லாம் இந்த மாதிரி புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் கத்தியை வச்சு கட் பண்ணி தான் மோஸ்ட்லி நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன்.
ஒரு ஊக்கு எடுத்துக்கங்க. இந்த ஊக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செல்லோ டேப்பில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக குத்தி இழுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்லோ டேப் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செல்லோ டேப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிசர் நமக்கு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஊக்க வச்சே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக குத்தி இழுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிசரை வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஊக்க வச்சு கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செல்லோ டேப் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் செல்லோ டேப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம அந்த எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊக்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஊக்கை வந்து அதோட எண்டில் வச்சு இந்த மாதிரி செல்லோ டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம செல்லோ டேப் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெதர் பர்ஸு, லெதர் பேக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நாளாக ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் ஜிப்பு வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாரோட வீட்லேயும் வேஸ்லின் வச்சுருப்போம் இல்லையா, இந்த வேஸ்லினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பர்ஸுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த வேஸ்லினை வந்து லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஜிப்பில் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிப்பில் வந்து சுற்றி நல்லா தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஜிப்பு வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுங்க. ஜிப்பு சரியாக க்ளோஸ் ஆக மாட்டுக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணலாம், நல்லா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிப்பில் வந்து சுற்றி நம்ம வந்து வேஸ்லின் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி பர்ஸுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பர்ஸை சுற்றி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பர்ஸை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பர்ஸு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்ஸு வந்து எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதை வந்து ஒரு குச்சை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியை வந்து இந்த குச்சியில் வந்து எண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுறலாங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுறலாம். ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா அடியில் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்துடலாம். முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சுவரில் வந்து ஒட்டடை வந்து அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஒட்டடை வந்து படிய ஆரம்பிச்சிடுங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் கற்பூரத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வந்து எடுத்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒட்டடை வந்து படியாமல் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு ஒட்டடை படியாது. அது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துணிகளுக்கு நல்லா வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வந்து வீடு தொடச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கிளீனிங் லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பொதுவாகவே கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஈயுமே மொய்க்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரத்தோட வாசனை வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பூச்சி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மசாலா பொருள்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிட்டு வருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாவை வந்து குழம்புக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவை வந்து சில பேர் வந்து இந்த பேக்கெட்டே அப்படியே நல்லா ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பூச்சி வண்டுலாம் வந்துடுங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை எப்படி வந்து சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கத்திரிக்கோலை லைட்டாக ஒரு 10 செகண்ட் மட்டும் நெருப்பில் காட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப நேரம் நெருப்பில் காட்டிடக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேக்கெட்டில் வந்து ஓட்டை விழுந்துடும். அதனால் ஒரு 10 செகண்ட் மட்டும் நெருப்பில் காட்டிக்கங்க. லைட்டாக நீங்கள் வந்து நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவிழ்த்து பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற மசாலா வந்து கொட்டவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து சீல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எந்தவித பூச்சோ வண்டோ எதுவுமே வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பருப்பு உளுந்து எதனாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வித பூச்சியுமே வராமல் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு அல்லது எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வச்ச ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலாஸ்டிக்லாம் போய் இது வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு வந்து இடுப்புக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. சில நேரங்களில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தூக்கி போடவே மனசு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஸ்டிச் பண்ணாமலே 5 நிமிஷத்தில் இந்த லூஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை சரி பண்ணி நம்மளால் டைட்டாக போட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டில் முன்பக்கம் எதுன்னு பார்த்து அந்த பக்கமாக நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம். சிசரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். சென்டரில் வந்து ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம பாவடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அந்த நாடா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாடாவோட ஒரு எண்டில் வந்து ஒரு ஊக்கு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை வந்து இந்த நாடாவில் போட்டு எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த ஊக்கை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு அப்படியே தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அது போல தான் இந்த மாதிரி ஊக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து நாடா போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி கயிறு போட்டு எடுக்கும்போது நம்ம இடுப்பு சைஸுக்கேற்ப நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் இடுப்பு சைஸ்க்கேற்ப நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். இனி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு ஸ்கர்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் போய் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. அகெயின் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.